அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில் 8 தொகை நூல்களில் உள்ள அகம் சார்ந்த பாடல்களின் பாடல் குறிப்புகள், பாடல் எண்ணிக்கை, பாடலின் பாடுபொருள் குறித்து கண்டோம். அதன் தொடர்ச்சியாக 8 தொகை நூல்களில் உள்ள புறம் சார்ந்த பாடல்கள் மற்றும் அகமும் புறமும் கலந்த அகப்புற பாடல்களை குறித்த குறிப்புகளை காணலாம். புறம் சார்ந்த பாடல், புறம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். புறம் அப்படிங்கிறது மக்களுடைய போர், வீரம் மற்றும் வெளியுலக வாழ்வியல் பத்தி சொல்லக்கூடிய ஒண்ணுதான் புறத்திணை. சரியா? அப்படி புறம் சார்ந்து சொல்லக்கூடிய நூல் 8 தொகையில எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2. ஒன்னு புறநானூறு, இன்னொன்னு பதிற்று பத்து. முதல்ல புறநானூறு அப்படின்ற நூல் பத்தி பார்த்தோம் அப்படின்னா புறம் பிளஸ் 400. புறம் புறவாழ்வை பத்தி சொல்லக்கூடிய 400 பாடல்களை கொண்ட ஒரு நூல் புறநானூறு. இந்நூல் புறம், புறநானூறு, புறம்பு 400 அப்படின்ற பல்வேறு பெயர்களால் சிறப்பிக்கப்படுகிறது. இந்நூல் 4 அடி முதல் 40 அடி வரையறை கொண்ட ஒரு நூலா புறநானூறு அப்படின்ற நூல் காணப்படுகிறது. புறநானூறு மொத்தம் 157 புலவர்களால் சேர்ந்து பாடப்பட்ட ஒரு புறநூல். இந்நூலை தொகுப்பித்தவர்ல யாரு அப்படின்ற செய்திகள் நமக்கு கிடைக்கல. இந்த 8 தொகை நூல்கள் 3 நூல்கள் முழுமையாக தொகுப்பித்தவர் நமக்கு தெரியவில்லை. அதுல ஒண்ணு புறநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல் அப்படின்ற 3 நூல்களுக்குமே தொகுப்பித்தவர் செய்திகள் நமக்கு கிடைக்கல. இந்த புறநானூறு எனும் நூலோட சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வாழ்வியல் விழுமியங்களின் சேகரிப்பு களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பண்டைய கால மக்களுடைய அரசியல் குறித்த வாழ்க்கையும், மன்னர்கள், வள்ளல்கள், போர் முறைகள், பெண்கள் எப்படியெல்லாம் வீரம் நிறைந்தவர்களா இருந்திருக்காங்க அப்படின்ற பல்வேறு வரலாற்று குறிப்புகள் இதன் மூலமா நாம அறிய முடிகிறது. அதனால இது வரலாற்று சேமிப்பு களஞ்சியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது. பண்டைய காலத்தில் இருந்த வள்ளல்கள், குறுநில மன்னர்கள், இவங்களுடைய ஆட்சி முறை, மக்களுடைய ஒழுக்கம், அவங்க எப்படி நீதி தவறாம வாழ்ந்தாங்க, இந்த மாதிரி எண்ணற்ற செய்திகள் புறநானூறு அப்படின்ற நூல்ல காணப்படுகிறது. இந்த புறநானூற்றை தொடர்ந்து பதிற்று பத்து என்னும் நூல் 8 தொகை நூல்களில் இருக்கக்கூடிய புறம் சார்ந்த ஒரு நூல். இந்த பதிற்று பத்து என்னும் நூல் சேர அரசர்களை பத்தி மட்டுமே பாடப்பட்ட ஒரு நூல். 100 பாடல்களை கொண்ட பதிற்று பத்து எனும் நூல்ல முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கல. அப்போ நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய 80 பாடல்கள் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கு. அப்ப 80 பாடல்கள் 8 புலவர்களால பாடுபட்டிருக்கு. ஒவ்வொரு 8 பாடல்கள் மூலமா ஒவ்வொரு சேர மன்னர்களை பத்தின குறிப்புகள் இந்நூல்ல காணப்படுகிறது. இந்நூலோட அடிவரையறை பார்த்தோம் அப்படின்னா 8 அடி முதல் 57 அடி வரை இந்நூலோட பாடல் அடிவரையறை காணப்படுகிறது. இந்த பதிற்று பத்து என்னும் நூலோட கடினமான ஒரு நடை அமைப்பினால இந்த பாடல் இரும்பு கடலை அப்படின்ற சொல்லால சிறப்பிக்கப்படுகிறது. பதிற்று பத்து தொகுப்பித்தவர் யாரு அப்படின்ற செய்திகள் நமக்கு கிடைக்கல. சேர மன்னர்களை பத்தி மட்டுமே பாடக்கூடிய ஒரு நூலா இருக்கக்கூடியது பதிற்று பத்து என்னும் நூல். இதை தொடர்ந்து நாம் பார்க்க இருப்பது பரிபாடல். நம்ம 8 தொகை நூல்கள்லயே அகம் சார்ந்த நூலாவும் புறம் சார்ந்த நூலாவும் இருக்கக்கூடிய ஒரே நூல் பரிபாடல். நம்ம 8 தொகையில அந்த 8 நூல்களுமே ஆசிரியப்பா எனும் பா வகையால பாடப்பட்டிருக்கும். இதுல கலித்தொகை அப்படிங்கிறது கலிப்பா எனும் பா வகையால பாடப்பட்டிருக்கும். அடுத்து பரிபாடல் அப்படிங்கிறது பரிப்பா அப்படின்ற ஒரு பாடல் வகையால பாவால பாடப்பட்டிருக்கும். 70 பாடல்களை கொண்ட இந்த பரிபாடல் என்னும் பாட்டுல நமக்கு 22 பாடல்கள் மட்டுமே கிடைச்சிருக்கு. எஞ்சிய பாடல்கள் நமக்கு கிடைக்கல. இந்த பாடலை தொகுப்பித்தவர் யார் அப்படின்ற செய்திகளும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்நூல் 32 அடி முதல் 140 அடி வரையறைகளை கொண்டதாக காணப்படுகிறது. 13 புலவர்களால பாடப்பட்ட இந்நூல் மதுரை,
மதுரை, வையை, காளி, செவ்வேல், திருமால் அப்படின்னு கடவுள் சார்ந்தும் மதுரையை சார்ந்தும் அதிகமான பாடல்கள் இதுல பாடப்பட்டிருக்கு. பாண்டிய மன்னர்களை பத்தி அதிகமா, மதுரையை பத்தி அதிகமா சிறப்பித்த பாடல் பரிபாடல் அப்படிங்கிற ஒண்ணு. பரிபாடலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பொருள் அமைந்த ஒரே நூல் பரிபாடல் எனும் நூலா இருக்கிறது இந்நூலோட சிறப்பு. இதுவரை சங்க இலக்கிய நூல்களுள் 8 தொகை நூல்களான இந்த 8 நூல்களை குறித்த பகுப்பு முறை, அதோட பாடல் எண்ணிக்கை, அதனோட வரலாற்று குறிப்புகள் குறித்து இந்த காணொளியில் கண்டோம். நன்றி.